ஒப்பீனியன்ஸ் now? என்ன முதல்ல ஒன்று காமிச்சிருந்தாங்க, அதுக்கப்புறம் செகண்ட் நடக்கிறது வந்து வேற ஒரு ஸ்டோரி மாதிரி. நான் ஐம் so much curious to watch the film actually. அவருடைய முதல் படத்துல இருந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல நம்பிக்கையும் ஒரு நம்ம கிட்ட இருந்து ஒரு நல்ல ஒரு லவ் ஏர்ன் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ஐவ் ஹர்ட் a lot of stories about him and I've personally seen him work also. ஒரு சீனுக்கு எவ்வளோ எஃபர்ட் போட்டு தன்னுடைய பாட்டிலேருந்து எவ்வளோ என்ஹான்ஸ் பண்ண முடியுமோ அது அவ்வளோ அழகான ஒரு எஃபர்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு டெடிகேஷன் இஸ் ஆல்வேஸ் தேர். யங் பேச்சுலர் with a lot of girl fans of course. Everybody will agree with me. And இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்பவும் தெரியுது 3 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸையுமே எவ்வளோ அழகாக வேரியேஷன்ஸ் காமிக்க முடியுதோ அது ரொம்ப ஃபுல்லஸ்ட்டாக பண்ணியிருந்தார், ரொம்ப கன்வின்சிங்காக பண்ணியிருந்தார். ஸோ ஐ திங்க் இஸ் காட் a lot of potential. இன்னும் நம்ம நான் பார்க்காத நிறைய விஷயங்கள் இன்னும் உள்ள இருக்குது. இஸ் காட் a lot of இன்னும் journey to continue also. Thank you so much for choosing good scripts. All the very best. Please come. ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் இந்த தருணத்தில் எல்லாரையும் மறுபடி சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வரும்போது இந்த படத்தை பற்றி என்ன பேசலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். பேசுகிறதுக்கு அவ்வளோ இருக்குது, ஆனாலும் நிறைய விஷயம் சொல்லலாமா வேணாமாங்கிறதும் தெரியல. ஸோ ஐ ஸ்டார்ட் வித் த கேப்டன் ஆஃப் த ஷிப் கார்த்திக் நரேன். கார்த்திக் வந்துட்டு அவரோட துருவங்கள் 16 நான் பார்த்தேன். அப்போயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம். அந்த டைம்லேருந்தே சரி இவரோட ஒரு படம் பண்ணணுங்கிற ஒரு ஆசை இருந்தது. பட் எப்படி அமையும் அப்படின்னு சொல்லி தெரியல. சரி எந்த டைம்லைனில் அமையும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துக்கிட்டே இருந்தது. ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிலிம் மேக்கர். மோர் தென் தட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மைண்ட். அவரோட தாட் ப்ராசஸ், ஒரு சீன் அப்ரோச் பண்ணுற விதம் எல்லாமே புதுசாக இருந்தது. அப்போது அந்த டைமில் நிறங்கள் 3 அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்து சொன்னார் கார்த்திக் நரேன் சார். இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது, நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி. ஸ்கிரிப்ட் எடுத்து படிக்கும்போது என்ன யோசிக்கிறது அப்படின்னு சொல்லி தெரில. ஏன்னா கேரக்டராக பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்பில் நான் என்னவா இருக்கேனோ, நான் எதெல்லாம் நம்பேனோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக இருக்குது இந்த கேரக்டர். ஸோ ஒரு பயம் கலந்த ஒரு சந்தோஷத்தில் தான் இதுக்கு வந்துட்டு ரொம்ப யோசிச்சு தான் இதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லி சொன்னேன். அண்ட் நிறைய டவுட்ஸ் இருந்தது. நான் கேட்டுகிட்டே இருந்தேன் கார்த்திக்கிட்ட, இந்த மாதிரி இது ஒர்க் அவுட் ஆகுமா கார்த்திகே, அட் எனி கிவன் பாயிண்ட் இது வந்து தப்பாக போயிடாதே அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தேன். அந்த கான்ஃபிடென்ஸ் அவர் தந்தார். ஸோ முழுக்க அவர் மேலே இருந்த நம்பிக்கையில் தான் நான் நிறங்கள் 3 ஒத்துக்கினேன். அண்ட் நிறங்கள் 3 பொறுத்த வரைக்கும் இட்ஸ் எ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்கள் ஒரு வித்தியாசமான படம் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி. பட் உண்மையிலே நிறங்கள் 3 பார்க்கும்போது தான் எனக்கும் புரிஞ்சுது இது உண்மையிலே ஒரு வித்தியாசமான படம். ஏன்னா எந்த ஜானர்லையும் இதை வந்துட்டு நம்ம போட முடியாது. அண்ட் நீங்கள் வந்து இந்த படம் வந்து நீங்கள் பார்க்கும்போதே சரி ஒரு ஓப்பன் மைண்டோட வந்து பாருங்கள் அப்படின்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் இட்ஸ் தட் கைண்ட் ஆஃப் அ ஃபிலிம். மற்றபடி வந்துட்டு வித் த காஸ்ட் அண்ட் க்ரூ வந்து இட் வாஸ் அ கிரேட் ஆனர் டு ஒர்க் வித் ஷரத் சார். சின்ன வயசுலேருந்து எனக்கு அவரை தெரியும். பட் நானும் அவரும் ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸே ஷேர் பண்ணல. இதுதான் தடவை. அதுவும் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து ஒரே ஒரு நாள் தான் பண்ணோம். அண்ட் ரஹ்மான் சாரோட காம்பினேஷன் இருந்தது இதுதான் ஃபஸ்ட் டைம். இங்கே தான் பார்க்குறேன் அவர் ரஹ்மான் சார். ஸோ ஹியூஜ் ஃபேன் ஆஃப் யூர் ஒர்க் சார் அஃப்கோர்ஸ். அண்ட் மற்றபடி துஷ்யந்த் ஆகட்டும் ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு. அபிராமி ஆகட்டும் ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு படமும் அப்ரோச் பண்ணும்போது நம்ம யோசிப்போம் இல்லைங்களா, இந்த மாதிரி இந்த படத்தை இப்படி ஒரு அப்ரோச்சில் போகலாம், இல்லை அப்படி ஒரு அப்ரோச்சில் போகலாம் அப்படின்னு சொல்லி நிறைய டேரக்டர்ஸோட டிஸ்கஸ் பண்ணோம் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி. பட் இந்த படம் பண்ணும்போது என்ன டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னே தெரில. நீங்கள் தியேட்டரில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஒரு சீனில் ரோல் பண்ணுற மாதிரி நான் என்ன சொல்ல முடியும், சர்க்கிள் விடுவேன் வாயில் அப்படின்னு நான் சொல்ல முடியும் அவங்ககிட்ட. ஸோ என்ன சொல்கிறதுனே தெரில. பட் ரொம்ப பயத்தோடு தான் போனேன். பட் கார்த்திக் இருந்த ஒரு கன்விக்ஷனில் சொல்லுவாங்க இல்லைங்களா, அவருக்கு இருந்த கான்ஃபிடென்ஸில் யூ கேன் ரைட் அப்பான் தியர் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த கான்ஃபிடென்ஸில் தான் நான் போயிட்டேன். எவ்ரிடே வாஸ் அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. அண்ட் எவ்ரிடே வந்துட்டு பூமாதேவி மேலே பாரத்தை போட்டு போகிற மாதிரி கார்த்திக் மேலே பாரத்தை போட்டு இந்த படத்தை நடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி போனது தான். அண்ட் ஐ பிலீவ் தட் வீவ் மேட் அ குட் ஃபிலிம் த்ரூ தி எண்ட். ஸோ அண்ட் இந்த மாதிரி படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து ஒரு ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம். அந்த விதத்தில் வந்துட்டு ஐங்கரன் இந்த படத்தை எடுத்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ மை ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு கருணா சார் அண்ட் மனோஜ் சார் ஃபார் சூஸிங் அ ஃபிலிம் லைக் திஸ். அண்ட் இட்ஸ் அ வெரி வெரி டிஃப்ரெண்ட் ஃபிலிம். அது வந்து நான் 100% உறுதியாக சொல்ல முடியும். அண்ட் இங்கே இருக்கிற டெக்னிக்கல் க்ரூ, நம்ம கேமராமேன் ஆகட்டும், டிஜோ ஆகட்டும், ஜேக்ஸ் பிஜாய் சார் ஆகட்டும், அன்ஃபார்ச்சுனேட்லி தே couldn't be here, பட் எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஆஸ்பெக்ட்ஸில் வந்து பிரில்லியன்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி ஐ பிலீவ் தட் எடிட்டிங் பற்றி இந்த படம் வந்து எடிட்டிங் வந்து ஒரு புது விதமான ஒரு எடிட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நாங்கள் எடுக்கும்போது ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் எடுத்து அங்கே வந்து ஒரு சிங்கிள் ஷாட் ஃபைட் சீக்வன்ஸ் எடுக்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டு தான் நான் போய் எடுத்தேன். பட் டப் பண்ணும்போது தான் பார்த்தேன் மொத்த ஃபைட்டும் ரிவர்ஸில் போய்கிட்டு இருக்கு. அதுவே எனக்கு புதுசாக இருந்தது. ஸோ நியூ திங்ஸ் நிறைய இருக்குது இந்த படத்தில். ஐ திங்க் தியேட்டர் ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப என்ஜாயபிளான ஒரு படமாக இருக்கும்.
அண்ட் இந்த படத்தில் நானும் ஒரு பங்கு பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் ஒன் திங் ஐ கேன் ஜஸ்ட் டெல் த பீப்புள், யார் வந்துட்டு இந்த படத்தை 22ஆம் வந்து பார்க்கும்போது ஒரு ஓப்பன் மைண்டோட வந்து பாருங்கள். அண்ட் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்துட்டு ஒரு ட்ரெய்லரை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்களோ, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்களோ அதை ஃபுல்ஃபில் பண்ணுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. பட் மற்றபடி இட்ஸ் கோன் பி அ கிரேட் வாட்ச் தான் நம்புகிறேன். ஸோ வர நவம்பர் 22 படம் ரிலீஸ் ஆகுது, மறக்காமல் தியேட்டர்ஸ்க்கு வந்து பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் முக்கியமாக மனோஜ் சார், அகெயின் தேங்க்யூ ஸோ மச். பிகாஸ் அவர் தான் வந்துட்டு எனக்கு பிஃபோர் டூயிங் த ஷூட் ஆஃப் த ஃபிலிம் ஃபைனல் டிராஃப்ட் வரும்போது நான் அவரை நிறைய கால் பண்ணி கேட்டு இருந்தேன், சார் இதெல்லாம் செட் ஆகுமா சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப டவுட்ஃபுல்லாக தான் கேட்டுட்டு இருந்தேன். அண்ட் இப்போ தான் வந்து ரஹ்மான் சார் கிட்ட பேசும்போது தெரியுது எல்லா ஆக்டர்ஸும் அவங்கவுங்க கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அண்ட் சொன்னால் வந்துட்டு இந்த படம் வந்து மீ பீங் அதர்வா, எனக்காக நான் வந்துட்டு ஒரு படத்தை யோசிச்சேன்னா ஐ டோன்ட் நோ how much I'll be convinced in doing this film. பட் எல்லாருமே ஒருத்தரை மட்டும் நம்பிட்டு இந்த படத்தை பண்ணியிருக்கோம், தட் இஸ் கார்த்திக் நரேன். ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச் அ கார்த்திக் நரேன்ஸ் ஃபிலிம். அடுத்தபடியாக ரஹ்மான் சார், எனக்கு ரொம்ப ஒரு லாங் மெமரி ஒன்று இருக்குது. என்னோட லாஸ்ட் கசின் ஒரு எல்டர் பர்சன், அவங்க நாங்கள்லாம் சேர்ந்து சங்கம் அந்த பாட்டுக்கெல்லாம் பயங்கரமாக வைப் பண்ணிடுறேன். ஐ வாஸ் வெரி டைனி கேர்ள் அப்போ உங்களை என்ஜாய் பண்ணியிருக்கோம். எஸ், அதுக்கப்புறம் எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் வந்து சிங்கம் படத்தில் வந்து பயங்கரமாக இருக்குது அப்படின்னு நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் துருவங்கள் 16 ஒவ்வொரு படத்துலையும் உங்களுடைய ப்ரெசன்ஸ், உங்களுடைய அந்த தமிழ், அதை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ எம் வெரி ஷுவர் இதுக்கப்புறம் வர ஜென்ரேஷனுமே உங்களுடைய ப்ரெசன்ஸ், உங்களுடைய அந்த ஸ்டைலிஷ் அப்பியரன்ஸ்க்கு தெர் பி லாட் ஆஃப் ஃபேன்ஸ். ஸோ ரிவர்ஸில் ஏஜ் பண்ணுறீங்க, பயங்கரமாக நடிக்கிறீங்க. ஒரு சில வார்த்தைகள் நீங்களும் பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ் சார். மை டியர் ரெஸ்பெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் த ப்ரெஸ், மீடியா, அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் மனோஜ் சொன்ன மாதிரி யூ டிட் அ ஃபேண்டாஸ்டிக் ஸ்பீச். இதுக்கு மேலே ஒன்றும் பேச முடியல, பிகாஸ் நான் மனசுக்குள்ளே நினச்சதெல்லாம் வந்து அவர் பேசிட்டார். அஃப்கோர்ஸ் அவர் கரெக்டாக பேசினாங்க. அண்ட் எனக்கு நான் பயப்படுற ஸ்பாட் இதுதான், அந்த ப்ரெஸ் மீட் வைக்கும்போது. இந்த படத்துக்கு அப்புறம் என்ன ப்ரெஸ் மீட்டில் நான் என்ன பேசணும் கூட எனக்கு தெரியாது. என்ன சொன்னான்னா கதையை சொல்ல வேண்டியதாக இருக்கும், கதை ஸ்பாயிலர் ஆகிடும். அப்புறம் அப்படிலாம் யோசிச்சு ஐ டோன்ட் நோ வாட் டு சே. பட் above all இந்த வருஷம் எனக்கு வந்து 2024 வந்து இட் ஹாஸ் பீன் அ வெரி ஃபேண்டாஸ்டிக் இயர். ஏன்னா எனக்கு 5 படங்கள் ரிலீஸ் ஆகிருச்சு. அதில் 2 தமிழ் படம். முதல்ல வந்து 5ஆம் மே, அதுக்கப்புறம் இது ரிலீஸ் ஆக போகுது, நிறங்கள் 3. இந்த படத்தை பற்றி நான் ஒன்றும் ஐ டோன்ட் வாண்ட் டு சே மச் அபவுட் இட், பிகாஸ் நீங்கள் பார்த்து நீங்கள் தான் அது சொல்லணும். பிகாஸ் எல்லாருமே சொல்கிற மாதிரி இது ஒரு வித்தியாசமான சினிமா அப்படி இப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேண்டாஸ்டிக் நல்ல ஒரு ஸ்டோரி. அந்த நல்ல ஒரு படத்தில் நான் இருக்கேங்கிறது தான் என்னோட பெரிய பிளஸ்ஸிங்கை நான் நினைக்கிறேன். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் மிஸ்டர் மனோஜ் ஃபார் தி டிசைனிங் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். ஆரம்பத்திலேருந்து இந்த டேட்ஸிலிருந்து கேட்கும் போதெல்லாம் வந்து ஹி வாஸ் தேர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் அ பேக் சப்போர்ட் ஃபார் திஸ். ஏன்னா ஒய் ஐம் சேயிங் தட் வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் இன் ஆர்டினரி சப்ஜெக்டோ இல்லை இதோ வந்து ஏன்னோ மீடியோக்கர் சப்ஜெக்ட்டுங்கிறது இல்லை. இது ஆஸ் அ ரொம்ப நல்ல கண்டென்ட் இருக்குது. பட் இந்த காலத்தில் வந்து இட் இஸ் ஸோ டிஃப்ரெண்ட் தட் ஆஃப்டர் த கொரோனா டைமில் வந்து இப்போது தியேட்டருக்கு ஆடியன்ஸ்க்காகவே வந்து கதை, ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே எல்லாம் தயார் பண்ணுறாங்க, யூனோ, ஃபார் பீப்புள் டு கம் டு த தியேட்டர். பட் அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு ஹார்ட் அதில் இல்லை, அந்த ஸ்டோரியில், அந்த கண்டென்ட்டில், மோஸ்ட் ஆஃப் த பிக் ஃபிலிம்ஸ். பட் இந்த மாதிரி சினிமாக்கள், இந்த மாதிரி கதைகள் எல்லாம் வரும்போது நிறைய பேர் இதை அவாய்ட் பண்ணுறாங்க, நிறைய ப்ரொடியூசர்ஸ் அவாய்ட் பண்ணுறாங்க. ஸோ ஐ வுட் லைக் டு appreciate Karna sir for taking up this project and producing this film. Thanks to Karna sir and the whole entire production team. EP sir, thank you so much for being a big back support for this entire production. And நான் ஏன் இந்த இதில் இருக்கேங்கிறது வந்து ரொம்ப நான் இப்போ இங்கே நுழைஞ்ச உடனே எனக்கு ஆக்சுவலி பக்குன்னு ஆயிடுச்சு. ஏன்னா இங்கே தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து 7 years ago துருவங்கள் 16 பார்த்தேன். நானும் என் ஃபேமிலி மட்டும்தான் அது. ஸோ அந்த படம் முடிஞ்ச உடனே எனக்கு டியர்ஸ் இருந்தது கண்ணில். பிகாஸ் ஐ ஃபெல்ட் ஸோ என்ன தெரியல, அது சந்தோஷமாக, சோகமாக, சேட்னஸ் ஒன்றும் தெரியல. ஐ குடன்ட் எக்ஸ்பிரஸ் இட் அட் தட் மூமெண்ட். பட் ஐ ரிமெம்பர் தட் ஐ வெண்ட் அண்ட் ஹக்ட் கார்த்திக். போய் ஹக் பண்ணேன். That has really changed my another side of my career. And அதுக்கப்புறம் வந்து நிறங்கள் 3க்கு இங்கே வந்து மறுபடியும் இங்கே உங்களை எல்லோரும் சந்திக்கிறோம். ஸோ சம்வேர் தேர் இஸ் அ கனெக்ஷன். ஐ திங்க் இந்த சினிமா கூட அடுத்த ஒரு துருவங்கள் 16 ஓடுற மாதிரி ஓடும் நான் நம்புகிறேன்.
பிகாஸ் தெர் இஸ் அ லாட் ஆஃப் ஸ்டோரியில் மட்டும் நிறைய எமோஷன்ஸ், வேல்யூஸ், டெப்த்து இதெல்லாம் இருக்குது இந்த சினிமாவில். என்னோட ஒரே ஒரு டவுட் வந்து கதை கேட்கும்போது ரொம்ப டெப்த்தாக இருந்தது. நான் கேட்டேன், கார்த்திக், ஹவ் வில் யூ கமர்ஷியலைஸ் திஸ் தியேட்டரில்? நான் ஒன்லி எனக்கு கொஞ்சம் இந்த கான்ஃபிடென்ஸ் வந்தது இந்த ட்ரைலர் பார்த்த உடனே. ஹி ஹஸ் மேட் இட் வெரி கலர்ஃபுல் அண்ட் ஐ நெவர் பீன் எக்ஸ்பெக்டட். அந்த அவர் சொல்கிற அந்த சப்ஜெக்ட்டுக்கும் இப்படி ஒரு கலரில் ட்ரைலர் போடுறேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இட் இஸ் பின் ஃபேண்டாஸ்டிக். அண்ட் நிறங்கள் 3 வந்து 7 வருஷத்துக்கு முன்னாடி, ஐ திங்க் துருவங்கள் 16 பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சப்ஜெக்ட் அவர் மனசுக்குள்ளே வச்சுருந்தது. பட் ஹீ சோஸ் டு டூ துருவங்கள் 16 அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து ஐ ஹர்ட் அபவுட் திஸ் சப்ஜெக்ட் பிஃபோர். அப்போ வந்து டைட்டில் வேறு, நாடக மேடை அப்படி என்னமோ ஒரு டைட்டில். ஸோ தட் வாஸ் இன் இஸ் ஹார்ட். அண்ட் தென் எங்கிட்ட வந்தாங்க அண்ட் கேரக்டர் சொன்னாங்க. I was happy because I know எனக்கு அவர் மேலே இருக்கிற கான்ஃபிடென்ஸ். நாட் as a director, he is also a fantastic writer. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எவ்ரி சக்ஸஸ் வந்து ஒரு ஆக்டரோட சக்ஸஸாக இருக்கட்டும், அந்த சினிமாவோட சக்ஸஸாக இருக்கட்டும், இட் ஆல் இஸ் ஃப்ரம் தி பென், இட்ஸ் ஆல் ஃப்ரம் த ரைட்டிங். ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் இருந்தால், ஒரு நல்ல டயலாக் இருந்தால், நல்ல ஸ்க்ரீன் ப்ளே இருந்தால் இந்த படம் நல்லா தான் இருக்கும் எப்போவுமே. இட் வில் பி அ சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம். ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன், மிஸ்டர் கார்த்திக் நாராயணன் இஸ் நாட் ஓன்லி அ குட் டைரக்டர், இஸ் அ ஃபென்டாஸ்டிக் ரைட்டர் ஆல்சோ. தட் ஐ ஹேவ் ஃபுல் கான்ஃபிடென்ஸ். அண்ட் அண்ட் அதர்வா கூட வந்து ஹீஸ் தேர், நைஸ் யங் சார்மிங் பாய். ஆனால் எங்களுக்குள்ள காம்பினேஷன் இல்லாமல் போச்சு. நெக்ஸ்ட் டைம் வில் டூ இட் படி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். Thank you all for coming here and yeah, thanks a lot. ரொம்ப கன்விக்ஷனோட பெர்ஃபார்ம் பண்ணுற ஒரு பெர்ஃபார்மர். அது வந்து டிஸ்பைட் இட் பீங் அ வெரி ஸ்மால் ஃபிலிம், ஒரு லார்ஜ் ஸ்கேல் ஃபிலிமாக இருந்தாலும் அவங்களுடைய ரோலுக்கு ஜஸ்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு பெர்ஃபார்மர். ரொம்ப அழகாக அது நமக்கு ரொம்ப நேர்த்தியாக ஃபீல் ஆகிற அளவுக்கு ஷீல் பெர்ஃபார்ம். அதே மாதிரி அவங்களுடைய சப்ஜெக்ட் சூஸிங், ஐ டோன்ட் நோ ஹவு ஷீஸ் காட் த டேலண்ட். அவ்வளோ அழகாக அந்த படங்கள் வந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க. எந்த இடத்துலையுமே இப்போ சார் சொன்ன மாதிரி சும்மா அவங்க வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி எந்த இடத்துலையுமே ஃபீல் ஆகாது. ஹர் கேரக்டர் தட் ஷீ பிளேஸ் இன் எவ்ரி மூவி has its own prominence. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு நடிகை இந்த படத்துலையும். ஐ பிலீவ் your role is going to captivate all of us. Please come and share a few words. வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு ரொம்ப நன்றி வந்ததுக்கு. ஐ எம் வெரி ஹாப்பி. ஃபைனலி நிறங்கள் 3 இஸ் கெட்டிங் ரிலீஸ்ட். ஏன்னா நான் வந்து ரொம்பவே ஆன்டிசிபேட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு ஃபிலிம் என்னோட கெரியரில். பிகாஸ் ஒரு டிஃப்ரெண்ட் லுக்கில் ஒரு டிஃப்ரெண்ட் ஷேட் ஆஃப் கேரக்டராக வந்து இது இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக் ஃபார் ட்ரஸ்டிங் மீ ஃபார் திஸ் ரோல். And I want to thank the Aingaran production, Manoj sir and Karuna sir and the entire team, and Rahman sir, Adarva sir, Sharat Kumar sir, Daipan Babu sir, EP sir, and my co-actor Dushant, Noble, everyone that worked in this project. They were all been super kind and very sweet, and it was romba or collaborative ana or project ah irundhudu. Like I had that or sense of comfort where I can go and ask Karthik, is it okay, idu okay va adu pannalama, and he was more of a friend to us all, and romba ipdi pannalam, indha character ipdi irukkalam. It was very, very collaborative. So that in itself was a very happy experience. So I'm looking forward for this role. I've given my best and the entire team has worked hard. ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்துட்டு ஃபைனலி இது ரிலீஸ்னால் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பிகாஸ் வி நோ வாட் வி கேவ் டு திஸ் ஃபிலிம். ஸோ கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரொம்ப நல்ல படமாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ அடுத்தபடியாக நம்மளுடைய இயக்குனர் கார்த்திக் நரேன் அவர்கள் இதுக்கு முன்னாடி துருவங்கள் 16 அப்படின்ற படம் கொடுத்தாங்க. ஐ திங்க் இட் வாஸ் அ வெரி, எனக்கு ஐ பர்சனலி என்ஜாய் தி ஃபில்ம். அவ்வளோ ஒரு அழகான ஒரு படத்தை கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு டெக்கேட்க்கும் ஐ பிலீவ் ஒரு நியூ ஜென் டிரெக்டர் ஒருத்தவங்க வருவாங்க. ஹில் ஹேவ் ஹிஸ் நியூ ட்ரெண்ட் அண்ட் ஸ்டைல். அண்ட் அது வந்து நம்ம எல்லாரையும் ஒரு மாதிரி ஃபேசினேட் பண்ணோம். ஏன்னா இப்போ பயங்கரமாக இருக்கிற அந்த ட்ரெண்டெல்லாம் பிரேக் பண்ணி புதுசாக ஒன்று செட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஐ சி கார்த்திக் நரேன் as one such director. I'll have one question to him. அந்த நம்பர்ஸ்க்கு என்ன ஒரு கனெக்ஷன் சார் உங்களுக்கு? பிகாஸ் துருவங்கள் 16 இப்போ நிறங்கள் 3 அப்படின்னு இருக்கு. ஸோ while you add in the speech, ப்ளீஸ் இதையும் ஆன்சர் பண்ணிங்கன்னா இட் பி நைஸ். ப்ளீஸ் ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் பேசணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே இன்வைட் அக்செப்ட் பண்ணி இங்கே வந்திருக்கிற எல்லா ப்ரெசன்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நிறங்கள் 3 வந்து இட் இஸ் ஸ்பெஷல் டு மீ ஃபார் லாட் ஆஃப் ரீசன்ஸ். என்னென்னா ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு தியேட்டர்கள் ரிலீஸ் அண்ட் ஐ வாஸ் வெரி ஃபார்ச்சுனேட் டு ஹேவ் சச் அ சப்போர்ட்டிவ் டீம் ஆன் திஸ் ப்ராஜெக்ட். ரைட் ஃப்ரம் என்னோட விஷனை நம்பி இந்த படத்தில் இன்வெஸ்ட் பண்ண என்னோட ப்ரொடியூசர் கருணாமூர்த்தி சாருக்கும், இந்த படத்தில் நடித்த எல்லா கேஸ்ட் மெம்பர்ஸ் ரைட் ஃப்ரம் அதர்வா பிரதர், ஷரத் சார், ரஹ்மான் சார் அண்ட் துஷ்யந்த், அபிராமி அண்ட் இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்கும் நான் என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன்.
ஏன்னா என்னதான் டேரக்டர் கிட்ட ஒரு விஷன் இருந்தாலுமே அதை வந்து ஸ்க்ரீனில் எக்ஸிக்யூட் பண்ணுறது இட் இஸ் த ஒர்க் ஆஃப் த டீம். ஸோ பிக் தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் தம். நிறங்கள் மூன்று பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தோட கதைக்களமாகட்டும், இது பேசக்கூடிய விஷயங்கள், இதில் வரக்கூடிய கேரக்டர்ஸ் அண்ட் இதோட நரேட்டிவ் எல்லாமே ஆடியன்ஸ்க்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அண்ட் இந்த படத்தோட விஷுவல்ஸில் வந்து நாங்கள் எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கோமோ அதே லெவல் ஆஃப் எஃபர்ட் வந்து இந்த படத்தோட ஆடியோலையும் நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ டெஃபினெட்லி திஸ் வில் பி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அ தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் தி ஆடியன்ஸ். படம் நவம்பர் 22 வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உங்கள் எல்லாத்தோட சப்போர்ட் எங்கள் ஒட்டுமொத்த டீமுக்கும் தேவை. அண்ட் அந்த நம்பருக்கான ரீசன் வந்து ஐ திங்க் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தேங்க்யூ. அடுத்தபடியாக டாக்டர் மனோஜ் பென் அவர்கள் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் ஆஃப் த ஃபிலிம். இதோடைய முதல் படம் நடிச்சிருக்காங்க இன்ஃபேக்ட். அண்ட் ஐ திங்க் ரியல் கேரக்டரை படத்தில் பண்ணியிருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஒரு ரியல் டைம் ஹீஸ் லைக் தட், ஹீ சப்போர்ட்ஸ் யங் டேலண்ட்ஸ். அண்ட் ஆமாம், அது மாதிரி ஐ திங்க் ஹீஸ் வெரி சப்போர்ட்டிவ் டு யங் டேலண்ட்ஸ். ரொம்பவே வந்து யங் பீப்புளை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. நம்மளுடைய ஒர்க்ஸை வந்து பெட்டர் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லி கொடுப்பாங்க. இட்ஸ் வெரி சப்போர்ட்டிவ் பர்சன் இன் ஜென்ரல். அவருடைய நேர்மையான இது குவாலிட்டி அது. ஸோ ஐ திங்க் அது அங்கே ஏதோ எனக்கு லைட்டாக ரிஃப்ளெக்ட் ஆன மாதிரி தோணுச்சு. யூ வில் ஹேவ் மோர் டு ஷேர் அபவுட் இட். ப்ளீஸ் கம், வாங்க ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் பேசணும்னு ஆசைப்படுறேன். அது அந்த ஸ்க்ரீனில் காமிச்சது வந்து ப்ரொடியூசர் வந்து டேரக்டர் வந்து ரிஜெக்ட் பண்ணுறாரு. ஸோ அவங்க வந்து ரியல் லைஃப்லேயும் ஒரு அதே மாதிரி தான் உடனே எனக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. இல்லை, அதுக்கப்புறம் நீங்கள் விளக்கம் கொடுத்துட்டீங்க. தேங்க்யூ. நிறங்கள் மூன்று ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு படம். ஐங்கரன் ஃபிலிம்ஸ் உங்களுக்கு தெரியும், தளபதியிலிருந்து தலை வரைக்கும் மிக பிரம்மாண்டமான படைப்புகளை படைத்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்தை நடத்துகிற கருணாமூர்த்தி எனக்கு வந்து அண்ணா. இப்போ அண்ணா கிட்ட போய் இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு படம் இருக்குது, இதை கார்த்திக் நரேன் டைரக்ட் பண்ணுறாரு, இவங்கெல்லாம் வந்து இந்த படத்தில் இந்த கேரக்டர்ஸாக வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னோடனே, இது நியூ ஏஜுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். ஓல்ட் ஸ்கூல் நியூ ஏஜ் ரெண்டுமே கலந்த ஒரு படம், இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் அமைகிறது வந்து அபூர்வம் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா அப்படின்ட்டு உடனே படத்தை ஓகே பண்ணி இமீடியட்டாக காஸ்ட்டை அப்ரோச் பண்ணி இமீடியட்டாக ஆன் ஃப்ளோர்ஸ் போன படம் தான் இந்த நிறங்கள் மூன்று. ஸோ இந்த படத்தை தயாரித்து கொடுத்ததுக்கு கருணா அண்ணாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி எங்கள் எல்லார் சார்பாகவும் நான் வந்து சொல்லிக்கிறேன். முதல்ல கேப்டன் ஆஃப் தி ஷிப் கார்த்திக் நரேனை பற்றி பேசிடுவோம். கார்த்திக் நரேன் வந்து நான் வந்து உள்ளே சொல்லிக்கிட்டு இருந்தேன். எப்படின்னா எல்லோரும் உள்ள ஒரு கொஸ்டின் செஷனில் கேட்டாங்க, என்ன ஏன் இந்த ஹைப்பர் லிங்க்கை நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறீங்க, துருவங்கள் 16 அதே மாதிரி தானே அப்படின்ட்டு. அதான் நான் சொன்னேன், தோனி வந்து எல்லா கிரவுண்ட்லேயும் நல்லா கிரிக்கெட் ஆடுவார், எல்லா மேட்ச்லேயும் நல்லா ஸ்கோர் பண்ணுவார். பட் அவருக்குன்னு ஒரு ஃபேவரட் கிரவுண்ட் இருக்கும் இல்லையா, அந்த கிரவுண்டு வந்து இந்த படம் கார்த்திக் நரேனை பொறுத்த வரைக்கும் he is back to doing what he is best doing it. மற்றது எல்லாத்தையுமே நல்லா பண்ணுவார், இதை அதோட சூப்பராக பண்ணுவார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இந்த கதையை வச்சு எங்ககிட்ட வந்து கார்த்திக் நரேன் சொல்லும் போது எங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம், ஒரே கல்லில் 2 மாங்காய். கதையும் சூப்பராக இருக்குது, அது கார்த்திக்கு இருக்கிறதுலே மோஸ்ட் ஃபெமிலியரான, அதாவது இதில் கார்த்திக் அடித்தா வெறும் 6-4 செஞ்சுரி தான் ஓகே அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருந்துச்சு. we felt very happy. கதையில் நாங்கள் எந்த மாற்றங்களும் சொல்லலை, அப்படியே எடுங்க கார்த்திக், ஓகே உங்களுக்கு வர்றது நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அவ்வளோ பிரமாதமாக கார்த்திக் எடுத்திருக்காரு. அதாவது இது வந்து ஒரு பதில் உங்களுக்கு சொல்லும். எப்படின்னா, இந்த கோவிடுக்கு அப்புறம் எல்லாரும் படம் பார்க்குறதுடைய அவுட்லுக் மாறிடுச்சு. மலையாளம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஸ்பானிஷ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, கொரியன் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து அந்த ட்ரெண்டே இப்போ மாறி போச்சு, எது எடுத்தால் எடுபடும் அப்படின்னு ஒரு குழப்பம் நிறைய பேருக்கு இருக்குது இல்லையா. கார்த்திக் வந்து இதை வந்து நியூ ஏஜுக்கு நியூ ஏஜ், ஹைப்பர் லிங்க் த்ரில்லருக்கு ஹைப்பர் லிங்க் த்ரில்லர், அதே மாதிரி ஓல்ட் ஸ்கூலுன்னு நீங்கள் போயிட்டீங்கன்னா உள்ளே எக்கச்சக்கமான சென்டிமெண்ட்ஸ், இமோஷன்ஸ், அப்பா பையன், ஹஸ்பண்ட் ஒய்ஃப், லவர்ஸ், ஓகே இதெல்லாம் இந்த விஷயங்கள் ட்ரெண்ட் எவ்வளோ மாறினாலும் இந்த சென்டிமெண்ட்ஸ் மாறாது இல்லையா. அதையும் உள்ள பியூட்டிஃபுல்லாக வச்சு டெக்னிக்கலி அவ்வளோ சவுண்ட், இந்த படத்துடைய டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ், டிஓபி, மியூசிக், எடிட்டிங் இதெல்லாம் ரொம்ப பெரிய அளவில் பேசப்படும். அவங்க எல்லாரும் போக போக ரொம்ப பெரிய ஆட்களாக வருவாங்க இண்டஸ்ட்ரியில், இந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்கெல்லாம். அதுக்கு வந்து கார்த்திக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்குது. அவ்வளோ பிரமாதமாக கார்த்திக் பண்ணியிருக்காரு. அடுத்தது வந்து படத்தின் நாயகன் அதர்வா. அவரை நான் சொன்னேன், ஓகே அவருக்கு நிறையா ரோல்ஸ் பண்ணியிருக்காரு, அவருடைய ஃபேன்ஸ் எப்போவுமே அவர்கிட்ட இன்னும், அதாவது கார்த்திக்குடைய ஃபேன்ஸ் எல்லோரும் என்ன கேட்குறாங்கன்னா சோஷியல் மீடியாவில் கேட்பாங்க, எங்களுக்கு அந்த மீட்டரில் எப்போ நீங்கள் திரும்பி படம் எடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி. அதர்வா கிட்ட வந்து வேற ஒரு அந்த பழைய மீட்டர்கள் எதுவும் இல்லாமல் வேற ஒரு புது மீட்டர் இந்த படத்தில் உங்களுக்கு இருக்கும். ஹிஸ் ரேஞ்ச் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ், த வே ஹி ஹஸ் போர்ட்ரேட் ஹிம்செல்ஃப், த ஈஸ் வித் விச் ஹி ஹஸ் ஆக்டட். ஓகே அது வந்து எங்களுக்கு பார்த்ததுக்கப்புறம் கார்த்திக் ஒரு நாள் என்கிட்ட வந்து ஹி டோல்ட் மீ, ஓகே இந்த படத்துடைய ஹீரோ பேர் வந்து வெற்றி,
எனக்கு வந்து வெற்றியை வேறு யாரும் ப்ளே பண்ணியிருந்தால் இவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு கார்த்திக் சொன்னார். அது வந்து அந்த ஹீரோவுக்கு ஏற்கனவே கிடைச்ச வெற்றி அப்படின்னு வச்சுக்குவோம். அடுத்தது வந்து 2 பேர் இந்த படத்தில். ஒன்று சரத் அண்ணா, ஓகே, டியூ டு அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டான்சஸ் ஹி குடன்ட் ஜாயின் அஸ் டுடே. அடுத்தது வந்து ரஹ்மான் சார் வந்து அவர் வந்து எப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு தனி ரிலேஷன்ஷிப் இருக்குது. நான் எவ்வளோ பேசினாலும் ப்ரொடியூசர் சைடு நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கங்க, நானும் கார்த்திக் நரேனும் வேறுன்னு ரஹ்மான் சார் சொல்லிடுவார். ஏன்னா அவங்களுக்கு அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப். ஹீ ட்ரஸ்ட் கார்த்திக் நரேன் பிளைண்ட்லி அண்ட் கார்த்திக் நரேன் ட்ரஸ்ட் ரஹ்மான் சார் பிளைண்ட்லி. ஸோ இது ரொம்ப ஒரு சேலஞ்சிங் ரோல். அந்த சேலஞ்சிங் ரோலில் எத்தனை சேலஞ்சஸ் இருந்தாலும் கார்த்திக் நீ எடுக்கிற, நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு ரஹ்மான் சார் சொன்னார். இதுக்கு நான் விட்னஸ், நான் கூட இருந்தேன் இது நடக்கும்போது. அண்ட் த ப்ராடக்ட் ஹஸ் கம் அவுட் வெரி பியூட்டிஃபுல்லி. ரஹ்மான் சாருடைய ஆக்டிங் ஸ்கில்ஸ் பற்றி சொல்லவே தேவையில்லை. அவர் வந்து படத்துக்கு வந்து எந்த அளவுக்கு அந்த கேரக்டரை மெருகேற்றி கொடுக்க முடியுமோ, ஓகே, அதை வந்து மோர் தேன் ஆர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணி கொடுத்துட்டாரு. சரத் அண்ணா அதே மாதிரி இந்த படத்துலையும் வெளியே கேட்டாங்க, நிறையா காப் ரோல்ஸ் வந்திருக்கு. இது காப் ரோல் தான், ஆனால் இது வந்து முற்றிலும் ஒரு வித்தியாசப்பட்ட ஒரு ரோல். அந்த காப்புக்கே உரிய அந்த கம்பீரம் ப்ளஸ் அ லாட் ஆஃப் இமோஷன்ஸ், அந்த அடக்கி வாசிக்க வேண்டிய நேரத்தில் அடக்கி வாசிக்கிறது, கொந்தளிக்க வேண்டிய நேரத்தில் கொந்தளிக்கிறது, அதெல்லாம் வந்து சரத்தண்ணா வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு பிஸி ஸ்கெடியூலில் இவங்க எல்லாம் இருக்கும்போது, சரத்தண்ணா ரஹ்மான் சார்லாம் இருக்கும்போது அது கரெக்டாக வந்து அதை வந்து கச்சிதமாக அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்து முடிச்சுட்டு போனாங்க. அதுவும் எங்களுக்கு வந்து இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ஒரு பெரிய ஆச்சரியம் எங்கள் எல்லாருக்கும் இந்த படத்தில் வந்து துஷ்யந்த் எவ்வளோ பிரமாதமாக நடிச்சிருக்காரு அப்படின்ட்டு. அது எல்லாருமே படத்தை பார்த்து நாங்கள் எல்லாருமே சொல்லி காட்டுற ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, முரளி, நரேன் இவங்க எல்லாம் வந்து தேவ் ஆல்சோ பிளேட் இம்பார்ட்டண்ட் காஸ். அங்கே முன்னாடி அடையாளமே தெரியாமல் நோபல்னு ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவர் யாருடைய ஃப்ரெண்டோன்னு நினச்சேன். அவர் எங்கள் படத்தில் நடிச்சிருக்கிற நோபல் தான். அவரும் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அம்மு அபிராமி, மிரியட் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ், கலகலப்பு, சிரிப்பு, சோகம், கோபம், வருத்தம் எல்லாத்தையும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கொண்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கும் கெரியரில் இந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு மைல் ஸ்டோனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க நீங்கள் எல்லாருமே. நான் என்ன சொல்கிறதுன்னா, திஸ் ஷுட் பி எட் அனதர் ஸ்டெப்பிங் ஸ்டோன் இன் யுவர் கெரியர்ஸ், ஓகே அப்படின்னு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். டிஜோ டாமி இந்த படத்துடைய டிஓபி. டிஜோ டாமியை வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டது வந்து கார்த்திக். அதிலிருந்து நான் வந்து டிஜோ டாமியை வச்சு 2 சினிமா பண்ணிட்டேன். ரிலீஸ் ஆக போகிற சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸும் டிஜோ டாமி தான் டிஓபி. அதுக்கு அடுத்தது வரப்போகிற ரெட்டத்தலைக்கும் டிஜோ டாமி தான் டிஓபி. நாளைக்கு டிஜோவுக்கு வந்து கல்யாணம். ஸோ அவர் வந்து கோயம்புத்தூரில் இருக்கார், இல்லாட்டி இன்றைக்கி இங்கே இருந்திருப்பார். நீங்கள் பாருங்கள், ஒன் ஆஃப் த மோஸ்ட் சார்ட் ஆஃப்டர் டிஓபிஸாக டிஜோ டாமி வரப்போகிறாரு. அதுக்கு வந்து இந்த படம் பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதை வச்சு தான் நான் வந்து 2 படம் கொடுத்தேன். அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காரு, மிரட்டியிருக்காரு. ஜேக்ஸ் பிஜாய் மியூசிக்கில் வந்து பின்னிருக்காரு, அவ்வளோ அருமையான பாடல். ஓகே, அட் த சேம் டைம் இந்த படத்தில் பாட்டுகள் நிறைய கிடையாது, ஓகே, ஒரு பாடல் இருக்குது. அது போக ரீரெக்கார்டிங்கில் வந்து ஒரு புது ட்ரெண்டையே படைச்சிருக்காருன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஜேக்ஸ் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அமேசிங் டெக்னீஷியன் டு ஒர்க் வித். எங்களுக்கு ஒரு பாக்கியம், எவ்வளோ பெரிய படங்களை பண்ணிகிட்டு இருக்கிற சுந்தரராஜன் சார் இந்த படத்துக்கு எங்களுக்கு வந்து ஈபியாக கிடைச்சாரு. அது எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். அவ்வளோ பிரமாதமாக, அதாவது அவர் தலைமையில் ஒன்று நடந்துச்சுன்னா நாங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. டைமண்ட் பாபு சார் சொல்லவே வேண்டாம், ஓகே, அதை சொல்லிட்டோம். யங் அட் எனர்ஜி அண்ட் ஓல்டர் ஒர்க் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சுரேஷ் சந்திரா சார், ஓகே, எட் அனதர் பில்லர் ஃபார் அஸ் இன் திஸ் ப்ரொடக்ஷன். இப்படி எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு வந்து ஒரு படைப்பை ஒன்று கொடுத்துருக்கோம். இது வந்து எல்லா ட்ரெண்டுக்கும், ஓகே, நான் சொன்ன மாதிரி பழைய ட்ரெண்டு புது ட்ரெண்டு எல்லாத்துக்குமே ஈக்குவலாக அப்பீல் ஆகும். இது வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டுமோ, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டுமோ, வயசானவங்களுக்கு மட்டுமோன்னு ஒரு பிரிவினை இல்லாத ஒரு படம். எல்லா ஏஜ் குரூப்பில் உள்ளவங்களுக்கும் ஏதாச்சும் ஒன்று இந்த படத்துக்குள்ளே கண்டிப்பாக இருக்குது. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் விறுவிறுப்பாக போகும், செகண்ட் ஹாஃப் அதை விட விறுவிறுப்பாக போகும். நீங்கள் வந்து இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத இன்டர்வல் பிளாக்கு, கிளைமேக்ஸ் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் வந்து பார்க்க நேரிடும். இது வந்து ஒரு தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக ரொம்பவே உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். எல்லோரும் ஒவ்வொருத்தரும் இதை வந்து நீங்கள் வந்து பாராட்டி பார்த்து ரசிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் in the end to finish off, I want to give a special thanks to 3 main people, சரத்குமார் அண்ணா, அதர்வா அண்ட் ரஹ்மான் சார். ஏன்னா இந்த படத்தில் வந்து ஒவ்வொரு கேரக்டருக்கும் ப்ளஸ் பாயிண்ட்ஸும் இருக்குது, நெகட்டிவ் ஷேட்ஸும் இருக்குது. அந்த
நெகட்டிவ் ஷேட் எனக்கு வேண்டான்னு சொல்ல உரிமை இருந்த ஒவ்வொருத்தரும் இல்லை இது சினிமா, இட் இஸ் அ ரோல், இட் இஸ் சேலஞ்சிங், ஐ வில் டேக் இட் அப் அப்படின்னு சொல்லி அதை வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்து, அது கார்த்திக் நரேன்லேருந்து ஆரம்பித்து எல்லாருமே இந்த படத்தில் ஷைன் ஆகணும். யாரும் இந்த சில படங்களில் சொல்லுவாங்க இல்லையா, இவங்கெல்லாம் எதுக்கு இந்த படத்தில் இருந்தாங்க, வந்துட்டு போயிட்டாங்க, அந்த மாதிரி இல்லாமல் அவ்வளோ பியூட்டிஃபுல் ஸ்பேஸ் அவங்களுக்கும் கிடச்சி, மற்றவங்களுக்கும் அவங்களுக்கு வந்து கிடைக்கிற மாதிரி ஓகே எல்லாத்தையும் பண்ணி எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி ஓகே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அதை வந்து பண்ணியிருக்காங்க. அது வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ மெனி பீப்புள் டூயிங் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் அண்ட் ஷைனிங் அட் த சேம் டைம் அப்படின்ட்டு. மற்றபடி இந்த படத்தில் வந்து சிஜி இருக்குது, ஓகே பாடல் இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, ஓகே எல்லாமே இருக்குது. பார்த்து ரசிங்க. 22 அன்னைக்கு தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. த மூவி இஸ் ஆல் யோர்ஸ் ஃப்ரம் தென்.